அனைவருக்கும் வணக்கம். இது நவகிரக ரத்னா ஜோதிட ஆராய்ச்சி மையம். நான் உங்கள் ஜோதிடன் கா. ஐயப்பசாமி. இன்று ஒரு ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் சாத்வீக வேலை, தாமச வேலை, ராட்சச வேலை என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்ப்போம். சாத்வீக வேலை என்றால் சந்தோஷமாக அமைதியாக இருப்பது என்று பொருள். தாமச வேலை என்றால் ஓய்வெடுத்தல் அல்லது தூங்கிக் கொண்டிருத்தல் என்று பொருள். ராட்சச வேலை என்றால் கோபப்படுதல் அல்லது யுத்தம் செய்தல் என்று பொருள். இதை ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்திலிருந்து 1.5 மணி நேரம் ஒவ்வொரு வேளைகளும் வந்து போகும். அந்த அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை நாட்களில் சூரிய உதயத்திலிருந்து முதல் 1.5 மணி நேரம் தாமச குணமும், அடுத்து 1.5 மணி நேரம் சாத்வீக குணமும், அடுத்து 1.5 மணி நேரம் ராட்சச குணம் என்று ரொட்டேஷனாக வந்து கொண்டே இருக்கும். திங்கள், வியாழக்கிழமைகளில் சூரிய உதயத்திலிருந்து முதல் 1.5 மணி நேரம் சாத்வீக வேலை ஆரம்பித்து அடுத்து 1.5 மணி நேரம் ராட்சச வேலை நடைபெற்று அடுத்து 1.5 மணி நேரம் தாமச வேலை என ரொட்டேஷனாக இந்த வேலைகள் வந்து கொண்டே இருக்கும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நாட்களில் சூரிய உதயத்திலிருந்து முதல் 1.5 மணி நேரம் ராட்சச வேலையும், அடுத்து 1.5 மணி நேரம் தாமச வேலையும், அடுத்து 1.5 மணி நேரம் சாத்வீக வேலையும் நடைபெற்று கொண்டிருக்கும். இது ரொட்டேஷனாக 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் என மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இதை எதற்காக பயன்படுத்துவார்கள் என கேட்டால், கடவுளை வழிபட போகும் நேரம் சாத்வீக வேலையாய் இருந்தால் கடவுள் சந்தோஷமாக அரசாட்சி செய்வதாக பொருள். அந்த நேரத்தில் நாம் வேண்டுவது உடனே நிறைவேறும் என்பது உண்மை. தாமச வேளைகளில் நாம் சென்று வழிபட்டால் கடவுள் ஓய்வெடுக்க கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த தாமச வேலை நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த வேளைகளில் நாம் கடவுளை வணங்குவது அவ்வளவு முறையல்ல. ராட்சச வேலை என ஒன்று வரும்பொழுது கடவுள்கள் கோபமாகவும் யுத்தத்துக்கு தயாராவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வேளைகளில் நாம் கடவுளை வழிபடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சாத்விக வேலை எந்த நாளில் எந்த 1.5 மணி நேரம் வருகிறது என்பதை கண்டுகொண்டு அந்த நேரத்தில் கடவுளை வழிபட்டு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.